இதெல்லாம் உட்காந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி முட்டாப்பைகளுக்கு நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துல அது அடல்ட் ஆயிரும். அப்ப அந்த 1.5 வருஷம் தான் பேரண்ட் ஹுட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அது வந்து அடல்ட் ஆயிரும், அது போயிடும். சோ அடல்ட் ஹுட் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அதுக்கு தேவை. மனித இனத்துக்கு இயற்கையாக ஒரு குழந்தைய வளர்றதுக்கு 5 வருஷத்துல ஒரு குழந்தை தனியா வாழ்ந்துருமா? இது 20 வருஷம் ஆச்சு. பேரண்ட்ஸ் உடைய கைடன்ஸ் இல்லாம ஒரு குழந்தைனால வாழ முடியாது. 20 வருஷத்துக்கு பேரண்ட் ஹுட் வந்து தேவைப்படுது. அப்ப 20 வருஷத்துக்கு பேரண்ட்ஸ் வந்து பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தேவைப்படுது. அப்போ வந்து நாங்க கம்யூன் வாழ்க்கையை வாழ போகிறோம், நாங்க இஷ்டப்பட்டதுக்கு ஆட போகிறோம்னா வாழ முடியாது. நீங்க வாழ்வதே வந்து அடுத்த தலைமுறையை வந்து வழிகாட்டுவதற்கும் நீங்க கற்றுக்கொண்ட வித்தை எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு செல்வதுதான். அதுக்கு வந்து நம்ம ஒழுங்கா இருக்கணும். அதுக்கு ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் வேண்டும்ங்கும் போது அவன் சொசைட்டியை வந்து கொஞ்சம் டைட் பண்றான். மனிதன் வந்து காட்டுல போய் வேட்டையாடி சாப்பிட்ட ஒரு மிருகம் தான். குடும்ப நெருக்கம்ங்கிறது பொண்டாட்டி புள்ள முடிஞ்சு போகுது. இதுல வந்து அவனோட சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப விவசாய மரபு சமூகமா மாறான். பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர் உருவாகுது. ஃபுட் செக்யூரிட்டி வந்த உடனே அவனுக்கு வந்து சமூகம் வந்து உருவாகுது. ஒரு ஆளா இதெல்லாம் பண்ணல. 10 பேர் வந்து விவசாயம் பண்ணணும். அப்ப 10 பேர் பக்கத்துல வாழணும். அதுக்கு முன்னாடி பக்கத்துல வாழல. அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒருத்தன் பார்த்தானா என்ன பண்ணுவான்? போய் காட்டு மிராண்டியாக கிட்டையில எடுத்து கொண்டு போய் அடிச்சு உடச்சு மண்டையை உடச்சு கொன்னுட்டு அவன் நிம்மதியா முன்னாடியோட வாழுவான். ஆனா இந்த சிஸ்டம்ல வந்து அப்படி பண்ண முடியாது. பண்ணா அவனுக்கு ஆள் குறையுது. விவசாயத்துக்கு மதத்தை உருவாக்குறான், கலாச்சாரத்தை உருவாக்குறான், ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாட்டை உருவாக்குறான். அந்த சிஸ்டம் ஃபேமிலி சிஸ்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி பார்க்க கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி அதெல்லாம் நாம்ஸா மாத்துறான். அதெல்லாம் வந்து மாரலா மாத்துறான். இந்த மாரல் சிஸ்டத்தை சொசைட்டில வச்சாதான் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பக்கத்துல இருக்கும்போது ஆசைகள் இயற்கையாக வருது. ஆனால் அந்த ஆசைகள் வந்து வேற குடும்பத்தை ஸ்பாயில் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக கோட்பாட்டுகளால மாரல்னால ஒரு லானால அவன் வந்து கொண்டு வரான். அரசு உருவாகுது, அரசாங்கங்கள் உருவாகுது. இப்படிதான் பரிணாமத்துல தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. இவனுங்க இந்த முட்டா பசங்க திராவிட பயிலுக இந்த பரிணாமவியலை சொன்னா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு எவ்வளவு முக்கியமானது, அதை ஏன் நம்ம பாதுகாக்கணுங்கிற அடிப்படை எண்ணம் ஒருவனுக்கு வந்துடும். இந்த முட்டா பசங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஆதிகால மனிதன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா? ஆதிகால மனிதன் வாழ்ந்த மாதிரி நானும் வாழ்ந்து கட்டுறேன். நீ என் பொண்டாட்டியை பார்க்கவா அடிச்சு மூஞ்சி எப்படி இருக்கிறேன், வேல் கம்பு எடுத்து வாயில முத்துறேன், இதை பண்ண உனக்கு ஓகேவா? அப்ப நீ உனக்கு இப்ப இருக்கிற இந்த ப்ரொடெக்ஷன் லா வேணும், ஆனா ஆதிகால மனிதன் மாதிரி மயிர் நொட்டணும். ஏண்டா அப்ப எவ்வளவு பெரிய இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்தை இங்க முன்வைக்கிறாங்க.